ஹாய், வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? அனைத்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். கண்ணாடி இன்றைக்கி ஓணம் ஃபெஸ்டிவல் கேரளாவில் வந்து வேறு லெவலில் இருக்குல்ல. கேரளாவில் பயங்கர விசேஷமாக இருக்கும். நம்மளுக்கு தீபாவளி எப்படியோ அவங்களுக்கு வந்து ஓணம் ஒரு இப்போ சிறந்தவர்களுக்கு. இது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து மலையாளிஸ் கேரளா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. நான் காலேஜ் படிக்கப்போ இருந்தாங்க, இங்கே ரொம்ப கம்மி இருந்தால். அவங்கள்ட்ட வந்து ஸ்பெஷல் வந்து என்னென்னா அந்த ஃபுட்டுலேயே அவியல் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அவியல் பண்ணுவாங்க. அப்புறம் அவல் வெல்லம், அவல் வாழைப்பழம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தருவாங்க. அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தான் செய்யறதுல செஞ்சு பார்க்கறதில்ல. அவங்க ஃபுட்டு மேக்ஸிமம் வந்து அவங்களது தேங்காய் எண்ணெயில் எல்லாம் செய்வாங்க. வாழைப்பழம் தேங்காய் அதான் நிறைய செய்வாங்க. பட்டு நம்மளோட அவங்க தான் ஹெல்த்தியாக இருக்காங்க. அம்மாவும் இல்லையா, அவங்களுக்கு ஹேர் கூட கேரளாவுக்கு நிறைய பேர் இன்னும் கேரளாவில் கோகோனட் தான் செய்கிறாங்க. வறுக்கிறதும் சரி, செய்கிறதும் சரி. நம்ம தலையில் தேங்காய் எண்ணெய் தடவுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஆமாம், குழந்தை ஊட்டின்னு இருக்காங்க. இருந்தாலும் அனைத்து மக்களுக்கும், கேரளாவில் இருக்க அனைத்து மலையாளிஸ் அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். கேரளாவில் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா, ரைட். அவங்கக்கிட்ட நிறைய நம்ம கற்றுக்கணும். ஆமாம், ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சா கூட அது எப்படி டெவலப் பண்ணி சூப்பராக எடுத்துன்னு வந்துடுவாங்க. நம்மள தான் சோம்பேறித்தோம், அதான் உண்மை. தேங்க்யூ மறுபடியும் சொல்லிடுறேன். எல்லோருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீட்டில் சமையல் ஆகிட்டு இருக்கு, அது என்னன்ட்டு மதியானம் போகிறேன்.